ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படம் 100 நாள் ஓடி இருக்குது. ஸோ சரித்திரத்திலே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இன்றைய காலகட்டத்தில் 100 நாள் ஒரு படம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடினதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈடிபி சார்பாக அந்த ஃபுல் எல்லாருக்குமே நமக்கு பார்த்திங்கனாக்கா விசேஷம் தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ படத்தோட விஜய் சேதுபதி இயக்குனர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்குமே, அத்தனை பேர் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ 50வது வெற்றி விழா கொண்டாடினாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா 100வது வெற்றி நாள் அப்படி 100 நாள் ஓடி இருக்குது. ஸோ இந்த படம் சான்ஸே கிடையாது. எப்படி தான் இவர் இந்த மாதிரியான கதைகள்லாம் செலக்ட் பண்ணுறாருன்னே தெரியல. விஜய் சேதுபதி சூப்பராக வேறு லெவலான ஸ்டோரி இது பார்த்திங்கனாக்கா. ஸோ அந்த மாதிரி கதைகள் இவர் செலக்ட் பண்ணுறாரா இல்லை இவருக்காகன்னு உருவாக்குறாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக 100 நாள் படம் ஓடும். அது இன்றைய காலகட்டத்தில் 100 நாள் தேட்டரில் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக ஓடுறன்றது ரொம்ப அபூர்வம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா 100வது நாள் தேட்டர் ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் தான் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா முக்கால்வாசி பேர் ஃபுல்லு. ஸோ பிரமிச்சு போயிட்டோம் எல்லாருமே. பார்த்திங்கனாக்கா வேறு லெவல். டெய்லியுமே ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த இது. ஸோ 100வது நாள் கண்டினியூஸாக எந்த ஒரு யாருடைய ஃபோர்ஸ்னாலையும் இத்தனை நாள் ஓட்டணும் இப்படின்னு இல்லாமல் உண்மையாலேயே ஒரு வெற்றி அடைந்த ஒரு படம் 100 நாள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பார்த்திங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்ஸஸை இது படைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு வரலாற்றை பதிவுத்தக்கது. ஏன்னா பார்த்திங்கனாக்கா 100 நாள் அப்படின்றது எப்போயோ முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் 1 வீக், எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் 2 வீக்கு. ஸோ 100 நாள் இன்றைய காலகட்டம். இதுக்கப்புறம் எந்த படமும் வருமா ஓடுமான்னு தெரியாது. ஸோ இன்றைய காலகட்டம் இதுக்கு முன்னாடி எதுவும் ஓடினது கிடையாது. ஸோ அந்த இதை விஜய் சேதுபதி தான் நிறைவேற்றிருக்கிறாரு. அவரோட நடிப்பின் மூலயமா, டைரக்ஷன் பண்ணியிருக்கிற டேரக்டர் மூலியமாகவும். ஸோ சான்ஸே கிடையாது. ஸோ படம் பார்த்திங்கனாக்கா கதை வேறு லெவலுங்க, சான்ஸே கிடையாது. ஸோ ஒரு காமெடியாக அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஈஸியாக ஒரே லைனில் சொல்லணும்னா வடிவேல் இதை யூஸ் பண்ணணும். எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, வந்தால் ரத்தமா, அந்த இதுதான் கான்செப்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா அதாவது உங்களுக்கு எங்களுக்கு தக்காளி சட்னி கிடையாது, அதுவும் ரத்தம் தான். உங்களுக்கு தக்காளி சட்னி கிடையாது, அதுவும் ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி புரியவே இல்லையா உங்களுக்கு? ஸோ என்ன ஆக்சுவலாக சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு தவறு செஞ்சாலுமே இதில் பார்த்திங்கனாக்கா ரேப்பிங் கேசஸ் எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி மகளை ரொம்ப ஆசையாக சின்ன வயசுலேருந்து வளர்ப்பார். ஸோ வளர்த்து முடித்த பிறகு பார்த்திங்கனாக்கா ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அவங்க வீட்டில் குப்பை தொட்டியை காணோன்னு கேஸ் கொடுக்க போவார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி கிடையாது. அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சா தான் பொண்ணை கண்டுபிடிச்சோன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்கு தான் குப்பை தொட்டியை கேஸ் கொடுப்பாரு. இப்போது கடைசி வரைக்கும் இது அதை ட்விஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கனாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அவனை வில்லனை எப்படி கொள்கிறாரு, அதான் கதை. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன ட்விஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ட்விஸ்ட்டுன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி ட்விஸ்ட்டும் கிடையாது. படம் ஃபுல்லாக வேறு லெவல் ஒரிஜினல் ட்விஸ்ட்டுன்னா அது இதுதாங்க. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு எதிரே பார்க்காத மாதிரி அவ்வளோ திருப்பங்கள் படத்தில். அப்படியே வேறு லெவல், சான்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ வில்லனோட ஃபேமிலி இருக்குது. 2 பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ எதிர்க்க பார்த்திங்கனாக்கா எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் மூலிமா பார்த்திங்கனாக்கா விஜய் சேதுபதியோட குடும்பத்தில் இருக்க ஒய்ஃபும் குழந்தையும் அந்த எதிர்க்க வில்லனோட ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. அவரோட குழந்தை தான் இருக்குது. ஸோ அதை தான் குழந்தைய எடுத்து அவர் வளர்க்குறாரு. அந்த குழந்தை தான் விஜய் சேதுபதி குழந்தை கடைசி வரைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு வில்லன் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு நான் கதை நடுப்புற நிறையா போகும், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வில்லன் ஒரு நாள் மாட்டிப்பான். அது காரணம் விஜய் சேதுபதி தான் அப்படின்னு நினச்சிப்பான். பட் விஜய் சேதுபதி கிடையாது.
விஜய் சேதுபதி தான் நினச்சிட்டு ஜெயிலேருந்து ரிலீஸ் வந்தோன்னே அவர் பழி வாங்குறதுக்காக அவன் கொல்றது வீட்டுக்கு போவான். பார்த்தா அவங்க பொண்ணு இருக்கும். ஸோ அப்படி பொண்ணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கூட வந்த கூட்டாளிகள் பொண்ணை வந்து ரேப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி கடைசி வரைக்கும் வர மாட்டார். அப்போ வந்து பார்த்தப்பறம் இவனுங்க கிளம்பிட்டு இருப்பானுங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது. உடனே வந்து சரி கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிவிட்டு குப்பை தொட்டியை காணோம் அப்படின்னு கேஸ் கொடுப்பாங்க. அந்த குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது மூலியமாக தான் அந்த பொண்ணு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். இரும்பு மூலை படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ என்ன தான் சொன்னாலும் புரியாது. பயங்கரமாக சான்ஸே கிடையாது படம். ஸோ சூப்பரான படம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி குப்பை தொட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போலியாக வந்து ரெடி பண்ணி போலீஸ் வந்து இவன் விடமாட்டான் கேஸை சொல்லிட்டு போலியாக ஒருத்தனை ரெடி பண்ணி இவன் தான்டா திருட அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி முன்னாடி நிப்பாட்டுருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் உண்மையாக வந்து அந்த குற்றத்தை செஞ்சவன். அது தெரிஞ்சிடும். அதை செஞ்சவன் வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி விட்டுறலான்னுவாங்க. ஆனால் போலீஸ் சொல்லுவேன் டேய் ஒன்றா ரேப் பண்ணியிருக்கா இவனே விடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாக் ஆகிடுவார் விஜய் சேதுபதி. செம்ம ட்விஸ்ட்டு சான்ஸே கிடையாது. ஸோ அது எப்படிங்க போலீஸும் வந்து செம கேடி இல்லை, அவங்க இவருக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்குறாங்க, வெட்டுறான் அப்படின்வாங்க. ஸோ அங்கேயே அவர் வந்து அந்த வில்லனை வந்து கொலை பண்ணிடுவார். ஸோ கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வில்லன் அவர் கொலை பண்ணி முடிச்சிடுவார். அப்படி கொலை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின் வில்லன், அதாவது விஜய் சேதுபதி தான் நம்ம ஜெயிலுக்கு போகணும் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனை எப்படி பிடிச்சி கொள்கிறாங்க அப்படின்றது தான் கதை. அடுத்தது அவனை தேடி போவார். அவனை தேடி போகணுன்னு தான் பொண்ணு சொல்லும், நான் அப்படி பண்ணவனை வந்து நான் பார்த்தே ஆகணும்ப்பா, அவன்கிட்ட நான் கேட்டே ஆகணும்னு. ஸோ இப்படியே கண்டுபிடிச்சி அவன்கிட்ட சொல்கிறாரு. அவன் கூட்டும் போயிடுவார் தான் பொண்ணை. கூட்டு போகணும் தான் பொண்ணுக்கிட்ட சொன்ன இந்த மாதிரி கேவலமானவனை நான் பார்க்கணும் இந்த உலகத்தில் அப்படின்றதான் நான் பார்க்க வந்தேன். இதே உனக்கு இந்த வயசில் ஒரு பொண்ணு இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு வந்து கேட்கும். அவன் வந்து சாதாரணமாக இருந்துட்டு போயிடுவான். சாதாரணமாக இருந்துட்டு அந்த பொண்ணு வந்து போயிடும். அதுக்கப்புறமா கிளம்பி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயின் ஒன்று கொடுத்துட்டு போவோம் இதுக்காக தானே அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லனுக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களாக்கா, அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வில்லனோட ஒய்ஃப் தான் அது இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதி குழந்தையும் அவங்க ஒய்ஃபும் அந்த வில்லனோட ஒய்ஃபே இறந்துருவாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா யாரோடதுன்னா வில்லனோட குழந்தை. ஸோ அதை தான் எடுத்து வந்து இவன் வந்து விஜய் சேதுபதி வந்து வளர்த்துட்ருப்பார். அதுவே அவனுக்கு தெரியாமல் ஸோ அப்புறம் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபட்டுருப்பான். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா அவனுக்கு அது தெரிஞ்சிடும். அப்போ அவன் கதறி அழுந்து ஐயோ தான் பொண்ணையே நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டு கத்தி ஒன்றும் பண்ண முடியாது, மேலே அந்த குதித்து செத்துருவான். ஸோ இதுதான் இந்த கதையோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, யார் எந்த தவறு எது செஞ்சாலும் எவன் எக்கன்னா போனானா அப்படின்ட்டு தான் மட்டும் சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் கதை. அதாவது தமக்கு வந்தால் அது வந்து எப்படி இருக்கும், அது எப்படி வலிக்கும் அப்படின்றத மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ரேப் கேஸ் மூலம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு அது நடந்துச்சுன்னா அதே சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு அது அவங்கள்தான் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்கும் உண்மையால் அதை வந்து நல்லா புரியும்படி இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். சும்மா இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னு தெரியவே இல்லை. அந்த மாதிரி படத்தில் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாரு. சும்மா சீன் பை சீன் சும்மா பயங்கரமாக படத்தை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க படத்தை வந்து. ஒரு படத்தில் அவ்வளோ ஒரு நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கதையை வந்து அவர் செலக்ட் பண்ணி நடிப்பெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. சிவாஜி கணேசனுக்கு அந்த கால சிவாஜி கணேசனா இந்த காலத்தில் விஜய் சேதுபதி தான். ஸோ அப்படி தான் அந்த மாதிரி தான் சான்ஸே கிடையாது. தெறிக்க விட்டாங்க. இதுக்கு மேலே படத்தை போய் பாருங்கள். தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.